தவம் இருக்க வேண்டும் என்று அவர் வெள்ளி செவ்வா தரை விழுகி விரதங்களை இருந்து சனி மொழிகி ஸ்நானம் செய்து சங்கரனை மனதிலே எண்ணி அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா? ஐயா சாந்து கொண்டு தரம் எழுதி சாந்து கொண்டு தரம் எழுதி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரம் எழுதி பன்னீரால கோலம் போட்டு மாவு கொண்டு தரம் எழுதி மஞ்சளால கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் மாதிரி குருத்து வாழை இலை விரித்து நாயகனை பிடித்து வை நிறநாளி நிறம் வர எச்சனை தேங்காய் தீபங்களை ஏசி வை ஆழ குழி அமைத்து ஆயிரம் முழங்கம்பம் கம்பத்துக்கு மேலையே தவ பொருள் எடுத்து வை கோழி முட்டை ஒன்று வை கோழி முட்டை மேலையே குண்டூசிய நாட்டுவான் ஊசி மேலே நின்று கொண்டு ஊசி மேலே நின்று கொண்டு அவர் உரிய தவம் செய்துவார். ஊசி மேலே நின்று கொண்டு உரிய தவம் செய்துவார். ஊசி முனையின் மேல் இரு பேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். அப்படி ஊசி தவங்களை செய்து வருகின்ற போது 12 வருட காலங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 12 வருடமா பகவானை எண்ணி தவம் இருந்தார்கள். ஆண்டவே சிவபெருமான் வரவே இல்லை. உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரணை எண்ணி தவம் இருந்தார்கள். ஆண்டவன் வரவே இல்லை. அப்போ சிவபெருமானை எண்ணி 2 பேர்களும் அழுது புலம்புகின்றார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கர ஏறிட்டு பார்த்தார் இறைவன். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவங்களை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் களி உலகமெல்லாம் படியிழக்க வந்தார். பார்த்தா பார்வதா தேவி, ஆண்டவே உலகமெல்லாம் படியிழக்க போறாரு, பார்வதி நம்ம ஒத்தையில் இருக்கோம். இன்னைக்கு இந்த இறைவனோடு சென்று இவருடைய படியிழப்ப நம்ம பார்த்துட்டு அப்படின்னு பார்வதி பகவானை கூப்பிட்டு, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க படியிலக்கு போனா பார்வதி நான் ஒத்தையில இருக்கேன், ஆகையினால் உங்களோடு இன்றைக்கு நான் வருகிறேன் ஐயா. பகவான் படியிலப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும்.
சிவனாருடைய படியிழப்பை சிவசக்தி நான் பார்க்க வேண்டும். கடவுளார் படியிழப்பை நான் கண்ணன் தங்கை பார்க்கணும் இறைவா. ஏய் பார்வதி, படியிழக்கம் வாரம்னு சொன்னா உன்னை அழைத்து போக முடியுமா? இந்த ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன். உலகத்தில் உள்ள மானிட மனுக்களை நான் பலவிதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. ஒருவரை கூணாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லாத கூழ் இருக்காது பார்வதி. அவருக்கு ஒரு கோட்ட பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். அப்படி இருக்கும் போது இப்பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா, சக்தியின் மனது இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? இந்த பையன் எங்க போறா அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். கூட வரும்போது தொண தொண தொணன்னு பொம்பளை திறந்த வாயை மூட மாட்டா. அதனால என்னோடு வந்தா என் வார்த்தையை மீறி நீ எதுவுமே பேசக்கூடாது. ஆண்டவா, கண்டிப்பா உங்க கூட நான் வரும்போது படியிழக்கிறது வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா, பேச மாட்டேன்னு உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி என்னோடு வரும்போது எதுவும் பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தாத்தான் என் கூட வரலாம். எங்க அண்ணன் மேலதானே உங்களுக்கு சத்தியம் வேணும். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்தால் ஆதிபராசக்தி வா பூட்டி சட்டங்களை வாங்கிய பார்வதி படைத்த உலகம் எல்லாம் படியிழக்க வேணும் என்று அவர்கள் எப்படி வருகிறார்கள்? சாமி ஆட்ட வேணும் பார்வதி, ஆலயத்தினைய கொண்டு நாடு எங்கு வருவார், உரிய திணைய கொண்டு உலகம் எல்லாம் வருவார், ஆளாக்குதனைய கொண்டு அகிலம் எல்லாம் வருவார், மரக்காவினைய கொண்டு மரக்காவினைய கொண்டு மாநிலமும் வருவார். அமுகலந்து போடுவான், எடுத்து வைத்த மனுக்கள் இறையளந்து போடுவான், படைத்த மனுக்கள் படியரிசி போடுவான். இருந்தப்பா ஈஸ்வரனும் படியளந்தான். பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் வடி இழந்தார் அந்த சிவபெருமான். அப்ப எவ்வுயிரும் தப்பாம இறை இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா, எனக்கு களைப்பா இருக்கு, சற்று நேரம் நம்ம ஏதாவது நிழலில் அமர்ந்து விட்டு போவோமா? ஆட்டுமென்று சம்மதித்தார்கள். கண்ணுக்கு தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார். ஆல விருச்சகத்தை கண்ட உடனே ஆதிபராசக்தி அங்கே போய் அமர்ந்து கொண்டார். அமர்ந்து கொண்ட உடனே பார்வதிக்கு கீழே மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டு இருக்கிறது. மேல மரத்துல இருந்து கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. என்னடா இது மரத்து மேல இருந்து சத்தமா கேக்கு? பார்வதி ஏறிட்டு பார்த்தா ஒரு சின்ன பையன், அண்ணா பேண்டு போட்டுருக்கான் பாரு ஒரு தம்பி, நீ போய் அள்ளி போட்டு வாப்போ. பேண்ட் போட்டா தப்பா நினைக்க கூடாது. அந்த சின்ன பையன் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கான், ஜீன்ஸ் பேண்ட் அவன் டவுசர் போட்டுருக்கான். சிப்பு இருக்கா? இருக்கு. சிப்பு போடாமல இருக்கான். சிப்பு போட்டுக்கானா? சிப்பு போடு. நல்லா பாருங்க மாப்பிள்ள, நீங்க பொறுமையா பாருங்க. ஆமா போட்டுக்கானா? காத்து வாங்குறா. கரெக்ட். சரி, பேண்ட் போட்டா போதாது. சரிதான், முதல்ல சிப்பு போடணும். ஆமா, அவசரத்துல என்னை பாரு.
அதோ அமர்ந்திருக்கிறானே ஒரு சின்ன பையன். சரி. அவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும். 10 10 வயது இருக்கும் பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அடிக்கொப்புல உட்கார்ந்து முனிக்கொப்பை வெட்டுவாங்க. அதான் உலக வழக்கம். நல்ல பிள்ளைக்கு அழகு. இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. பார்வதி பார்த்த உடனே பதறி போனான். ஐயோ, புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா தவிடு பொடியாகிருவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தானே பிறக்கணும். ஏண்டவா, அதோ பாருங்க, அந்த பையன் கீழே விழ போறான். சீக்கிரமா நீங்க போய் காப்பாத்துங்க. பார்வதி, என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்னியே, நீ மறந்துட்டியா? ஆண்டவா, படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் எதுவும் பேச மாட்டோம்னு சொல்லி நீர் மறந்துட்டியரா? நம்ம வீட்டுக்கு போக போறோம். இந்த பிள்ளைய காப்பாத்திட்டு தான் நம்ம போகணும். அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே திருவாண்டி, சாகணும்னு விதி இருந்தா அவன் செத்தே திருவான். கல்லெத்தி விழுந்து செத்தவனு இருக்கான். 3வது மாடியில இருந்து குதிச்சா படுகாயத்தோடு இருக்கிறார் அப்படின்னு போட்டுருவாங்க. எதுல? நியூஸ் பேப்பர்ல. அவங்கவங்க விதி எப்படி இருக்கும் அப்படி எப்படி நடக்கும். நீ என் பின்னாலவா? ஆண்டவா, ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் இந்த பிள்ளைய நீர் காப்பாத்தலன்னா. சரி பார்வதி, உன் வலிக்கே நான் வாரேன். அவன் எப்படியும் மரத்துல இருந்து இப்ப கீழே விழத்தான் போறான். அடைய கிட்ட நெருக்கிட்டான். அவன் வெட்டு முடிந்து கீழே வரும்போது அவன் உயிர் மேல ஆசை இருந்து எம்மான கீழே விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. எப்பான்னு விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பி ஆத்துவேன். நான் காப்பி ஆத்துனா நல்லா இருக்கும். குடிக்க முடியாது. நல்லா இருக்கும் தாத்தா. குடிக்கமா? நான் ஒரு நாள் குடிச்சு பார்த்தோம்ல காபி. நீ காபி போட்டு ஆத்துனன்னா சீனி போடாமலே இனிக்கும். சரி அம்மா, சீனி போடாம இனிக்குமா? அம்மா, என்னையா புது கதை சொல்லுறீங்க? நான் பேத்தி போட்டா நல்லா இருக்கும் காரு. நீ தான் லட்சணமா இருக்கும்ல, உனக்கு நான் காப்பியே போட்டு தர மாட்டேன். காபி குடிச்சேன் ஒரு நாள். நீ வீட்டுக்கு வா, காப்பில எதை போடுதோம்னு பாரு. உனக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி இருக்கு. அப்படிங்கும்போது சீனி போடாம அவன் கொண்டாந்து கொடுத்துருப்பா. அது ருசி கிடைச்சிருக்காது. அவருக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவரு காப்பியை குடிச்சா ருசி தெரியும். டெய்லி 4 குவார்டர் அடிக்கிற அப்புறம் என்ன தெரியும்? ஓனர் கட்ட மனுஷன். நாக்கு பூரா அவிஞ்சு போய் கிடக்கு. அதேதான் குடிச்சாலும் ருசி தெரிய மாட்டேங்குது. ருசியே தெரிய மாட்டேங்குது. அவளை குறை சொல்ல என்ன பலம் இருக்கு? அதான கேட்டேன். அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் தவம் இருந்து வரக்கூடிய நேரம் இவங்களும் பார்வதி இந்த பிள்ளைய காப்பாத்தணும்னு பார்வதிக்கு ஒரே ஆசை. பகவான் 2 வார்த்தையில முடிச்சிட்டாரு. அவன் அம்மான விழுந்தா நீ காப்பாத்து, அப்பான விழுந்தா ஆண்டவன் நான் காப்பாத்துறேன் பேசி முடிச்சாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட வாங்கி 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 வெட்டுனான். வெட்டு முடித்தான் பையன் கீழே வாரான். ஏ பாவி, என் அம்மானு சொல்லிருக்கலாம், இல்ல என்ன பத்த அப்பான்னு சொல்லிருக்கலாம். காளியம்மாளை கூப்பிட்டு அவளாவது போயிருப்பாள்ல. அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. பாவி என்னத்தான் சொன்னா? ஐயோன்னு விழுந்துட்டானா? என்ன சொன்னா அவங்க முகமே தெரியல. கண்ணாடி எடுத்துட்டு வரோம்னா கேட்காரா? கண்ணாடி எதுக்கு? வயசு 50ஆவது. வயசு அதுக்குள்ள கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆளு தான் அப்படி தெரியுது. சரி, வயசாகி போச்சுல. அவ்வளவு பிரச்சனை இருக்கா? சரி, அப்ப நீ நாடியை கொண்டு வந்துக்கலாம்ல? நாடியை தான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானே. சரி, என்ன நாடி? கண்ணாடியா? சரி, சொல்லுங்க, யாராவது சொல்லுவீங்களா? சுத்தி பார்க்க ஒரு ஆளும் பேச மாட்டாங்க. ஐயோன்னு சொன்னால எல்லாரும் கண்ணு சொருவுது. எதுக்கு? மணி 12 ஆச்சு. விடியா காலத்துல இருந்து ஒரே கோயில் அலப்பற, விருந்தாடி வேற, தோசமா வாட்டி பாய் தலைவாணிய சோப்போட்டு விரதம் முடிச்சு. ஏ அப்பா, எத்தனை யூனிஃபார்ம்னு பாரு. வீடான வீட்டுல முதல்ல யாரு வரணும்? ஸ்ரீதேவி வரணுமா மூதேவி வரணுமா? யார் வரணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஸ்ரீதேவி வரணுமா மூதேவி வரணுமா? இதுக்காவது பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. வீடான வீட்டை யார் வரணும் முதல்ல? ஸ்ரீதேவி வரணும். எல்லாருக்கும் ஸ்ரீதேவி தான் வேணுமா, மூதேவி வேண்டாமோ? அப்படி சொல்லுங்க தாத்தா, கையை தட்டுங்க தாத்தா. அதாவது நம்ம வீட்டுல 2 லட்சம் ரூபாய் பணம் ஸ்ரீதேவி இருக்கலாம். சரி. தங்க நகை 1/2 கிலோ வச்சிருக்கலாம், பீரோல பூட்டி வச்சிருக்கலாம். சரி. சொத்து சுகம் ஏகப்பட்டது இருக்கலாம், அது ஸ்ரீதேவி. தங்க நகை ஸ்ரீதேவி. காசு பணம் செல்வம் எல்லாமே ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி
மூதேவினா யாரு? உதவி யாரு? மூதேவினா தூக்கம் உறக்கம். நித்ரா தேவி. இந்த பணங்கள் நகநட்டு சொத்துகள் இருந்தாலும் சரி நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா? மனசு நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. 4 இட்லியை சாப்பிட்டுட்டு சரி நல்ல பாயை எடுத்து போட்டு தலைவணியை போட்டு நல்ல ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்து நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திச்சோம்னா எப்படி இருக்கும்? உடம்பு பிடைச்செடுத்த மாதிரி இருக்கும். சரிதான். அது இல்லாம நகை நட்டு தங்க பொருள் பணத்தை வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம மனசு இருந்தா அவனுக்கு நிம்மதி இருக்குமா? அந்த செல்வத்தை வச்சு உறங்க முடியுமா? முடியாது. மண்டை வலிக்குன்னு வைங்க, 2 மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து உறங்குனா அப்படி இருக்கும். அந்த சுகமே வேற. உறங்கி பல நாள் ஆச்சு. இந்த விவரம் தெரியாம என் வீட்டுக்காரி சொல்லுதா அடிக்கடி. எப்படி? என் மூதேவி என் கிட்ட வராது அப்படிங்க என்ன பார்த்து. செல்வ செழிப்பு நிறைய இருந்தாலும் தூக்கம் வரலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட். பணங்காசே இல்லைனாலும் ஒழுகாத கூரையில இருந்து அன்னைக்கு உழைச்சு அன்னைக்கு சாப்பிட்டு கடன் இல்லாம நோய் இல்லாம படுத்து உறங்குதானே அவன் தான் இன்னைக்கு பெரிய பணக்காரன். காசு பணம் எல்லாம் இருந்து கேப்பக்கூழ் குடிச்சு எதுக்கு? அந்த கட்டை இருந்து என்னத்துக்கு? கடைக்கு போனோமா டீய போடுங்க, சீனியை நல்லா ஏத்தி போடுங்க, அப்படி வாங்கி குடிக்கணும். அதை விட்டுட்டு சக்கரை வியாதி இருக்கு எனக்கு சீனியை குறைங்க, ஆயில் போட்டது வேண்டாம், எனக்கு வடை வேண்டாம், போண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க கூடாது. பிறகு அதனால செல்வத்தை காட்டிலும் ஸ்ரீதேவியை காட்டிலும் மூதேவி தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வேணும். அவ வந்தா தான் நமக்கு நிம்மதி, உடலுக்கு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கையில நாளைக்கு வேற ஒருவங்க கையில அவ்வளவுதான். ஆனா தூக்கம் எப்போதும் நமக்கு தேவை. ஆமா சாப்பிட்டோம்னா எங்க உட்கார்ந்தாலும் தூங்கணும். அதனால எல்லாருக்கும் கும்பாபிஷேகத்துல வேலை பார்த்து அழுப்பு உறக்க வருது. சரி உறங்குங்க, ஒரு பக்கம் உறங்குனாலும் நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அவன் அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல, வேற என்ன சொல்லியிருப்பான்? ஐயோன்னு சொல்லுவான். சரி பரவாயில்ல. ஏ தம்பி சேசிபி கொண்டா, நம்ம வீட்ல ஒரு வாயிலே வர மாட்டுக்கு, வீட்டுக்கு போவோம். அதுல அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல, நான் சேர்த்தேம்னா. நீங்க சொன்னது கரெக்ட். வாக்கு சனியே போக்கல, செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னு இருக்கான். நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும், அப்பதான் கடவுள் நமக்கு நல்லதை கொடுப்பாரு. எண்ணம் போல் வாழ்க்கையா. அடுத்தவருக்கு நம்ம எதை நினைக்கிறோமோ திருப்பி நமக்கு அது வரும். அவங்க நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருப்போம், அவன் கெட்டு போனோம்னா நம்ம கெட்டுத்தான் போவோம். இது உண்மை. ஆகையினால பாலகே செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அவன் விதிப்படி எப்படியோ அதுபடி அவன் போயிட்டான். விதி போகும் வழியில தான் மதி போகும் இருக்கான். அதனால என் பின்னால நீ நடந்து வா என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை விட்டு ஆதிவல்லி கைலாசம் நாகலோக வழியாக நாதன் தேவி வாராளே. சாமி நாகலோக வழியாக நாதன் தேவி வாரமும் ஆண்டவனும் பார்வதியும் நாகலோக பட்டண வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவமிருந்து வருவதை கண்டு ஆண்டவா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி ஏன் இப்படி தவம் இருக்காங்க? பார்வதி 12 வருடமா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அதனால அவங்க தவம் இருக்காங்க. ஆண்டவா பிள்ளை இல்லைன்னு சொல்லி உங்களை எண்ணி தவம் இருக்காங்களே, நீங்க பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? பார்வதி பிள்ளை வரம்னு சொன்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல. இன்னும் கத்திரிக்காவா நான் காக்குல வாங்கி கொடுக்க, இல்ல மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க மாங்காவா? அவங்க பாவ புண்ணிய கணக்கு, போன சென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தாண்டி உங்களுக்கு கை குழந்தை கொடுக்க முடியும். என் கூட வரும்போது எதிர்த்து எதுவும் பேசாத, என் பின்னாலவா. ஆண்டவா நீ பிள்ளை வரம் கொடுக்கலன்னா இப்பவும் உங்க பின்னால நான் வரமாட்டேன்.
அவங்க கணக்க பாருங்க. கணக்க பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு கை குழந்தை கண்டிப்பா கொடுக்கணும். என்ன மாதிரி ஒரு பெண்ணு தவம் இருக்கால நம்ம பார்த்துட்டு சும்மா வர முடியுமா? ஐயா? பிள்ளை இல்லாத வழி பெண்களுக்கு தான் தெரியும். உமக்கு என்ன தெரியும்? முட்டை விடுத கோழிக்கு தானே பிட்டி வழி தெரியும். காட்டாமல உமக்கு என்ன தெரியும்? அதனால பெண்ணா பிறந்தவா என்ன மாதிரி தவம் இருக்கால நீங்க பிள்ளை வரத்தை கொடுங்க அப்படின்னு பார்வதி சொன்னா பாருங்க. அப்படின்னா நாகராஜன் நாகக்கண்ணியுடைய கணக்க பார்க்கணும். கணக்கை பார்க்கணுமானா யாரை போய் பார்க்கணும்? உன் கணக்கும் அங்கதான் இருக்கு. ஏன் கணக்கும் அங்கதான் இருக்கு. இந்த குடத்துக்கார கணக்கு அங்கதான் இருக்கு. என் கணக்கு வந்து எங்க ஒரு டீ கடையில இருக்கு. டீ கடையில இருக்கா? 4450 ரூபா இருக்கு. எங்க அந்த டீ கடையில வந்து சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா கட்டையில ஓனர் இல்லாம அந்த கடைக்கு 4000 தடவை போயிருக்க. ஆமா, முட்டை போண்டா போடுவாரு. சரி, நான் டெய்லி 2 முட்டை போண்டா 3 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சு வருவேன். சரி, எழுதிக்கோங்கன்னு சொல்லி இப்ப 4450 ரூபா ஆயிட்டு குடுக்கன்னு நினைப்பு இருக்கா? அந்த பக்கம் போக மாட்டேன். சரி, இப்ப மேல கூடி போயிருவேன். இப்ப மேல புது கடை ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த கடைக்கு போய் இப்ப அங்கதான் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வேட்டு வைக்கணும் போயிட்டு இருக்காரு. ஒரு கடையா ஒதுங்க வச்சுக்கிட்டு வராரு. ஆமா, அந்த கணக்கு இல்ல தாத்தா. என்ன? உன் பாவ புண்ணிய கணக்கு. அப்படியா? பாவ புண்ணியம். அதான் சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கு. அந்த சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணியின் கணக்குகளை பார்த்தார்கள். அவர கணக்குகளை பார்க்கும் போது நாகராஜ மன்ன வந்தான். அவர போன ஒரு சென்மத்தில மலைவேடனாதான் பிறந்து 7-8 கற்பானை 7-8 பெண்மானை போன சென்மத்திலே நாகராஜ மன்னனாகப்பட்டவர் மலைவேடனாகவே பிறந்து 7-8 மாதமாக இருக்கக்கூடிய பெண் மானை அம்பாள் எய்து விட்டார். அதன் உயிரை மாய்த்து விட்டார். மானையும் கொன்றார். மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெண் சிசுவு. பெண் பாவம் பொல்லாத பாவப்படி இவருக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியுமா தம்பி? ஆகையினாலே நாகராஜனுக்கு இந்த சென்மத்திலே பிள்ளை கிடையாது. நாகக்கண்ணியின் கணக்குகளை பார்க்க வேணும் என்று சொல்ல நாகக்கண்ணி வெண்கோடி போன ஓர் சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் மருமருந்த கொடுத்திருக்க பாதகத்தி கருவத்தாங்களை திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க அவன் உருவத்தாங்களை திருக்க கருவழித்த தோசத்தால் கை குழந்தை கிடையாது. அவன் உருவழித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. என்னால முடியாது, என்னால முடியாது. ஆடி ஈஸ்வரிய பார்வதியா பார்க்கடலுக்கு அப்பாலே ஒரு அழகான பளிங்கு வந்தோம் பாரு. எல்லாரும் எங்க போறிய? ஏ பெரியாத்தா எங்க போறிய? வீட்டுக்கா? வீட்டுக்கு போனேன்னு வைங்க, அங்க முக்குல முனி நிக்கி. பரவே ஐயோ பயமா இருக்க, போவாதங்க. முக்குல முனி நிக்குங்க, விறுவிறுன்னு போறாவோ. அந்த முனி எப்படி உனக்கு தெரியும்? நான் என் கூட வரும்போது கூட்டிக்கிட்டு வந்தேன். அப்ப ஊருக்கு கூட்டிட்டு வரியோ? பரவே
யாமனா வீட்டுக்கு போற கூட புடிச்சுக்கிறதுக்கு. வீட்டுக்கு யாரு வந்தா வில்ல முடியதுக்கு முன்னால வந்தா நீ பிடிச்சு வச்சுக்க விட்டுறாத. அப்படியா? நீங்க போனீன்னு வைங்க, என் பேச்ச மீறி போனிய என்ன ஆகும்? தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிரும். யாருக்கு தான் தெரியும்? தூங்கும் போது கண்ணு தெரியாது. தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? கண்ணு மூடிட்டா கண்ணு தெரியாது, இருட்டா தான் இருக்கும். ஆமா. கவனமா கேட்டா சிரிப்பாங்க, கவனமா கேட்கலன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிரும்னு சொல்லக்கூடாது. என்ன கண்ணு தெரியாம போட்டுங்க அப்படி சொல்லக்கூடாது. தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிரும்னு சொல்லக்கூடாது. தூங்கும் போது கண்ணு தெரியாது அப்படிங்கணும். தெரியாதுன்னு சொல்லு. தெரியாமே போயிரும். ஆமா. கண்ணு மூடிட்டா இருட்டா தான் இருக்கும். ஆமா, இருட்டா தான் இருக்கும். பிறகு யாருக்கு தான் தெரியும்? பிறகு ஆகையினாலே பத்தாங்கடல் பார்க்கடல், அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே ஒரு அழகான பளிங்கு வர்ணம் பாறை. பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரத்தடியிலே அடியில காற்றடித்து மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புச்சு 1000 வாசல்கள் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? சாமி சென்னாகோ கண்ணாடி விரிசுகள் எல்லாத்துக்கும் ராஜா ராணி நாகராஜா ஒரு கணவன் மனைவின்னு சொன்னார். இந்த ஐயா சொன்னா இந்த அம்மா கேட்கணும், இந்த அம்மா சொன்னா இந்த ஐயா கேட்கணும். இவா என்ன பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா? பொம்பளை சொல்ல கேட்டு நடந்தா என்னமா இருக்கும், ஊருக்காரங்க என்ன மாதிரி நம்மள பேசுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. 5க்கு 2வது அந்த அம்மா சொல்லுவதை கேட்டு நடக்கணும். குடிகார இவன் பேச கேட்கவா நம்ம அப்படின்னு ஆனா பிறந்த ஆம்பளையும் நினைக்க கூடாது. அவர் சொன்னதுல 5க்கு 2 அதை கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தா தான் அவர் கொஞ்சமாவது நல்ல முறையா இருப்பாரு. காலையில எஞ்சி நம்ம காட்டாமல காட்டுக்கு வேலைக்கு போறோம். சரி, வேலைக்கு போகும்போது கட்டிய மனைவி சொல்லுவா, என்ன சொல்லுவா, என்னங்க வேலைக்கு போயிட்டு சரி சாயந்தரம் சம்பளத்தை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டு சரி மிச்சம் இருக்கிற ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்பா. ஆமா, இந்த ஆம்பளை என்ன செய்வான், என்ன வேலைக்கு போவான். சரி 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான். 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட 200 ரூபாய் கடை வாங்கி 700 ஆச்சு, மொத்தம் 700 ரூபாய்க்கு குடிச்சு வருவான். நல்ல மனுஷன். அப்படி குடிச்சு வந்தா என்ன ஆகும் நிலைமை? உம்மை கூட சேர்ந்த மனுஷனா இருப்பாரு. அந்த பொம்பளை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை காலம் வைக்க முடியுமா? முடியாது. அதனால கட்டிய மனைவி சொல்றத 2 நாளுக்கு 2வது கேட்கணும். ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி இல்ல. என்ன? ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் இறைவன் அருளாலே எவ்விதமாகப்பட்ட குறையுமே இல்லை. அவர் எப்பேற்பட்ட பொன்பொருளோடு வாழ்ந்து வருகிறார்கள். சாமி மண்ணிருக்கு மனை இருக்கு, மண்ணிருக்கு மனை இருக்கு, அங்கே மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, அங்கே பொன்னால குறைவும் இல்லை, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு வந்த வீடு இருக்கு,
படித்தலாமா முத்து கட்டும் தாவடி நாளா நல்ல படித்தலாமா நடந்தாடும் மேடைகளா ஐந்தா நல்ல படித்தலாமா அலங்கார சாவடியா ஆறா நல்ல படித்தலாமா ஆணி கட்டும் மண்டபம் ஏழா நல்ல படித்தலாம் அவருக்கு எழுந்தறியா மண்டபம் எட்டாம் படித்தலாம் கொட்டார சாவடியா ஒன்பதாம் படித்தலாம் கோலப்பூ சாவடியா பத்தாம் நல்ல படித்தலாம் பளிங்கி வண்ண மேடை ஆணை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை செல்வங்கள் நிறைந்திருக்கு மண் மனை நிறைந்திருக்கு பொன் பொருள் எல்லாம் நிறைந்திருக்கு பாலோ பவுசோ பாக்கியமோ நஞ்சை புஞ்சை தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு அவர் வாழ்க்கையில செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்ன செல்வம் செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வம். பொண்டாட்டி செல்வமா? ஆமா. ஏன் உன் பொண்டாட்டி நீ செல்வமா நினைக்க? பொண்டாட்டி இல்லனா நம்ம ரோட்ல தான் அலையணும். அப்படியா? பரவாயில்ல, இப்பமாவது உனக்கு உணர்வு வந்திருக்க. வீட்டுக்காரி இருப்பான். இல்லைன்னா வீட்டுல போய் ஒரு பாட்டில் கோட்டரை அடிச்சுட்டு எங்க ஆச்சியை போட்டு அடி அடி அடின்னு அடிக்காரு. அடிப்பாரோ? அவ என்னை வா, நீ வந்து விளக்கிக்க வேண்டியது. நான் வந்தேன்ல, சொல்லுவத முழுசா கேளு. சரி. அவ அடிக்க அடிக்க பார்த்தா என்ன இவங்கிட்ட நம்ம அடி வாங்க முடியாது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நாளைக்கு பார்த்தா இன்னைக்கு வரட்டுவேன் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க. ஒரு குவாட்டருக்கு கூட ஒரு குவாட்டர் அடிச்சுட்டாரு. லம்பி நிக்க முடியல வண்டி. உள்ள போனாரு. ஆச்சு கதவை அடைச்சா விளக்க மாத்து எடுத்தா வாங்க வாங்க வாங்கன்னு வாங்கிட்டா. என்னமோ நினைச்சேன் விளக்கு மாத்திட்டு நிக்காளோ. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு பாருங்க. தலையில குச்சி, காத்துல குச்சி, சட்டையில குச்சி, ஒரே விளக்கு மாத்து குச்சி ஈக்கி மாறு பாருங்க. ஏ தாத்தா என்ன வேற ஒண்ணும் இல்ல பேத்தி, பொங்கலுக்கு ஆச்சு வீட்டுல வேலை பார்த்தா நான் ஒத்தையிலே வேலை பார்ப்பான்னு ஒரு கை கொடுத்தேன். அதனால தலைபுறம் தூசியா இருக்கும்னு தட்டி விட்டு போறாரு. நான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதானே கேட்டேன். பொம்பளைட்ட அடிபடுறதுக்கு கொடுத்து வைக்கணும். வரிசையில வாங்க. ஏய் எந்திங்க. இவங்கள சொல்லல, என் வீட்டுக்காரிட்ட அடிபடுறதுக்கு நான் கொடுத்து வைக்கணும். அது வீட்டுக்காரி கையிலன்னு சொல்லணும். பொம்பளை கையில நாங்க இவ்வளவு பொம்பளை இருக்கோமே, அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை தலையில அடிச்சோம்னு வைக்கி. நீயும் பொம்பளை தான், அவளும் பொம்பளை தான், என் வீட்டுக்காரியும் பொம்பளை தான். அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு தான் பொம்பளைன்னு சொன்னேன். நீ எப்படி சொல்லணும்? வீட்டுக்காரியும் சொல்லணும். அப்படி சொல்லணுமா? பொம்பளைனா பொதுவாலாம் இருக்கு. ஆமா, கொடுத்து வைக்கணுமா? ஆமா, நாமெல்லாம் அடிபட்டு நல்ல கறி இளவும் பஞ்சா இருக்கும். அடிப்பா அடிப்பா கூட 2 அடி அடி அடிப்பேன். ஆமா, இந்த ஜோட்ல அடிப்பா. என்ன இல்ல ஒரு கண்ணத்தை கொடுத்தா இந்த கண்ணத்துல கொடு. அந்த காலம் வந்து இவர் சொன்னத மாதிரி அந்த காலம் பெண்ணா பிறந்தவளை ஆண் அடித்தார்னு சொன்னா ஒரு கண்ணத்துல அடிச்சா பொம்பளை மறு கண்ணத்தை திருப்பி கொடுப்பாளாம். ஏன் ஒரு கையை நம்ம மேல படாதானு கட்டிய கணவனுடைய பேரை சொல்ல மாட்டா. எதுக்கு? அவளை அவமதிச்சத மாதிரி ஆயிருமா. கருப்பசாமியில இருந்தா கிழவி கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. ஏ பேரப்புள்ள, உங்க தாத்தாவுக்கு காப்பி போட போற அந்த இனிப்பு இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி அத காட்ட கட்டி வளைய கட்டி சொல்லுவா. கணவன் பேரு சுப்பிரமணியம் இருந்தா கடையில சுக்குன்னு கேட்க மாட்டா. ஏ பேராண்டி, அந்த காஞ்ச இஞ்சி இருக்கா? காஞ்ச இஞ்சி, காஞ்ச இஞ்சி இருந்தா கொடு அப்படின்னு சுக்குன்னு சொல்லவா. ஏன் மோதி பேர சொல்லாத அப்படிம்பா. அது மட்டுமா, டாக்டர் கிட்ட போனா ஏ பாட்டி உன் வீட்டுக்கார் பேரை சொல்லு. நான் பேரை சொல்ல மாட்டேன், சொன்னாதாங்க எழுத முடியும். கைய பாருங்க, பச்சை குத்தி வச்சிருப்பா. அப்படியா?
பிறவே சரிதானே அதுக்குத்தான் அந்த காலம் பெண்ணா பிறந்தவ பச்சை குத்தி இருக்கா, வேற எதுக்கு? ஆமா கணவன் பேரை சொல்லக்கூடாதான், வேலாயுதம்னு பேர் இருக்க கூடாது. பேர் இருந்துச்சு சொன்னா கடையில போய் என்ன அது என்ன பூடு வெள்ளை போடுன்னு கேட்க மாட்டான். சரிண்ணா வெள்ளை பூடுன்னு கேட்க மாட்டா. பிறவே அந்த அந்த பூடு கொடுங்க அப்படின்னு கேப்பா. சரி அது மட்டுமா என்ன தாத்தா ஐயா தெக்க கன்னியாகுமரிக்கு வேலைக்கு போயிருந்தாருன்னா கிளவி தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. சரிமா ஆமா சரி. வடக்க மெட்ராஸுக்கு போனா மெட்ராஸ பார்த்து கால் நீட்ட மாட்டா. வடக்க பார்த்து நீட்ட மாட்டா. கிழக்க திருச்செந்தூருக்கு போயிட்டாருன்னா என்ன ஆகும்? கிழக்க பார்த்து கால் நீட்டவே மாட்டா. நாட்ட மாட்டா. இதுக்கு அவ்வளவு மிதிச்சத மாதிரி ஆயிருமா? மேக்க பார்த்து நீட்ட மாட்டா. அப்ப 4 பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோ. சரி போயிட்டாருன்னா பிறகு என்ன செய்வா? 4 பக்கம் எப்படியா போக முடியும் ஒரு ஆளு? 4 திசைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரி இந்த அம்மா எங்க நீட்டு வா கால? 4 திசைக்கு ஒரு ஆளு எப்படி வேலைக்கு போக முடியும்? சுத்தி சுத்தி வருவார்லங்க. அந்த காலத்துல வந்து சரி ஆம்பளை வந்து தெக்க போறோம்னா தெக்க தான் கரெக்டா போவான். இப்ப நம்ம தெக்க போறோம்னு கிழக்க பார்த்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். திசை தெரியாம அலையுதான் இப்போ. அப்ப வாக்கு தவறாம கரெக்டா இருந்துக்காங்க, அதனால அப்படி நடந்துக்காங்க. அப்படியா இருக்கு? சரி நான் கேட்க நீ சொல்லு. என்ன நீ ஆசிரியர் எங்க போறியோ எங்க கால் நீட்ட மாட்டா. நீ கிணத்துக்குள்ள வேலைக்கு போனா அவ எங்க பாரு நீட்டுவா? நீ கிணத்துக்குள்ள வேலைக்கு போனா அவ எங்க மாறு நீட்டுவா? கிணத்துக்குள்ள வேலைக்கு போனா எங்க பார்த்து நீட்டுவா? தலைகீழ தொங்குவா. அப்படி சொல்லி தலைகீழ தொங்கு. நல்ல சுடிதார் போட்டு தொங்க சொல்லு. தலைகீழ தொங்குனா எப்படி இருக்கும்? சுடிதார் போட்டுப்பாயா? சுடிதார் போட்டுப்பா. ஆச்சி தலைகீழ தொங்கிட்டா வச்சுக்க, அவளை தூக்கி கட்டையில தான் கொண்டு வைக்கணும். ஆமா ஆமா வேற வழி இல்ல. அப்புறம் இத்தனை வயசுக்கு பிறகு சரிண்ணா உடம்பு அதான் சரி சரி. சிறு பிள்ளையா இருந்தா நல்லா துள்ளி குதிச்சு நல்ல இள ரத்தம், ஆமா எங்க ஓடணும் எங்க வரணும் எங்க போகணும்னு வந்துருவா. ஆமா வயசான பிறகு என்ன செய்ய முடியும்? அதானே கேட்டேன். அந்த காலத்துல கணவனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து நடந்திருக்கா, இப்ப யாரும் அப்படி நடக்கா? இப்ப இவன் போற போக்கும் சரி கிடையாது. சரி அவளும் அப்படித்தான் இருக்கு, என்ன செய்ய முடியும்? இப்ப எங்க அக்கா தான் அவளுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். நாய கேட்ட மாதிரி கேட்பேன் எங்க உங்க அக்கா. அக்காளையா? அம்மா அப்படியா? அம்மா ஏன்னா என் வீட்டுக்காரி என்ன நீன்னு சொல்ல மாட்டேன். சரி வேற என்ன சொல்லுவா? சில நேரம் கோவம் தான் மடப்பேல் அப்படின்பா, நான் வெளியே சொல்ல மாட்டேன். மடப்பேலம்பாளா? அம்மா அது நீ வயசுக்கு மூத்தவளை கட்டியிருக்கேன் இளையவளை கட்டியிருக்கேன். மூத்தவளை தான் கட்டிருக்கேன். அப்ப அவ ஏழைன்னு கேட்டாலும் வருத்தப்பட வேண்டாம். நான் வருத்தப்பட மாட்டோம்ல, நம்ம மூத்தவா தானே பிறகு அப்படின்னு. அதனால நம்ம கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டோம் நம்ம வீட்டுக்காரி. சரி அப்போ அத மாதிரி நீ இப்ப பொம்பளை கையால அடிபடணும்னு நினைக்க, சரி அப்போ ஆம்பளை கையால பொம்பளை அடிபடணும்னு நினைச்சிருக்கா. ஆமையா தரவே சரிதான். அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னய்யா மண்மனை பொன்முரலால் எவ்விதமாகப்பட்ட குறையுமே இல்ல. இல்ல செல்வத்திலே சிறந்த செல்வம் நீ பொண்டாட்டி செல்வம்னு சொன்ன, ஆமா அது அல்ல. வேற என்ன? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. என்ன சொத்து? கொழுந்தியா சொத்து. பாத்தியா? என்ன இப்ப கிழவி வேணுங்க, இப்ப கொழுந்தியா வேணுங்க. அதாவது நீங்க தப்பு தப்பா என்ன கூடாது. எனக்கும் என் வீட்டுக்காரியும் கல்யாணம் ஆயிருச்சு. சரி நான் மறுபடியும் போயிருந்தேன். மறுபடியும் போன உடனே சரி என் குழந்தையாளுக்கு 4 வயசு. ஓ 4 வயசு. ஆமா இருக்கட்டும். அவ அத்தாம என் கிட்ட வருவா. நான் அப்படியே தூக்கி ஆமா நம்ம தோல்ல போட்டு கடையில போய் பட்ட வேலை வர வாங்கி கொடுத்து பிள்ளையா அன்பா வளர்த்தேன். சரி அதனால குழந்தையா என்பதனால எனக்கு குழந்தை மாதிரி. ஓ குழந்தை மாதிரி. குழந்தை பிள்ளைன்னு பேரு. குழந்தை பிள்ளை நம்ம சொல்லுகிறோம். ஆமா ஆமா அது வந்து நம்ம பிள்ளைக்கு பிள்ளைய நம்ம பார்க்கணும், அதுக்கு தான் அதுக்கு குழந்தை பிள்ளைன்னு பேரு. ஆமா ஆமா சரி. அப்போ நீ சொல்வதை மாதிரி சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தையா சொத்து இல்ல. இல்ல இல்ல. செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, கனியிலே சிறந்த கனி, அதான் மதலை கனின்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி 12 வருட காலங்களாக ஏந்தும் பிள்ளை இல்லை என்று எங்கனவாராஜமன்னா எங்கனவாராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனா இதனால இதுவரை ஏன் மன்னா பிள்ளை 40 வயதா முடிவரிக்க பிள்ளை 40 வயதா நாடாள பிள்ளை. வேற ஒண்ணுமில்ல, ஆத்தா பயிர் எடுக்கா கண்ணு என்னமா உறக்க வருது உங்க பக்கத்துல. அத நான் கூப்பிட்டேன். அவ சொன்ன உடனே முழிச்சிட்டாவா. உங்களுக்கு உறக்கம் வந்துச்சுன்னு வைங்க, எங்களுக்கு தூக்கம் வரும். எங்களுக்கு தூக்கம் வரும் பரவாது. அதனால உறங்காதங்க. ஆத்தாளுக்கு எத்தனை சொன்னாலும் தெரியவே மாட்டேங்குது. அதானே ஏ 40 வயதாச்சு குடிகரிக்க பிள்ளை 40 வயதாச்சு நாடாள
குழந்தை இல்ல வாசலுக்கு குடும்பத்தாரு வரமாட்ட பட்டியில சாதம் போட்டா வாரி உன்ன பிள்ளை இல்ல இளையதில சாதம் போட்டா தம்பி டவுசர் எங்கப்பா வீட்டுல இருக்கு தாத்தா வீரர்களை பூட்டி வச்சுட்டு வந்தாரு தாத்தா ஒண்ணு அவர்தான் உன் தம்பிய கூட்டு வந்திருக்கீங்க அவர் தம்பிங்காரு சரி அவர் தம்பிதான் இவ்வளவு பொம்பளை இருக்கான ஒரு டவுசர் போட்டிருக்கானா அவன் கூட பிறக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அத சொல்லு தாத்தா நன்றி உள்ளது நாய் தான் நன்றி உள்ளது நாய் நம்மட்ட ஏதாவது நன்றி இருக்கா கிடையாது யார்கிட்ட இருக்கு ஒரு ஆளுகிட்டையும் இல்ல நம்மகிட்ட இருக்கா கிடையாது இல்ல இவங்க கிட்ட இருக்கா இல்ல இவருக்கு இருக்கா அதாவது பெத்த பிள்ளை வயிற்றுக்கு சாப்பிட்டாமுன்னா சரிதான் பெத்த தாய் பார்த்து சந்தோஷப்படுவா சரிதான் அதே மாதிரி கட்டிய கணவன் நிறைய சாப்பிட்டாமுன்னா ஆமா அந்த கட்டிய மனைவி பார்த்து சந்தோஷப்படுவா சரிதான் இப்ப நீர் சாப்பிடுதேன்னா நான் பார்த்து சந்தோஷப்படுவானா சந்தோஷப்பட மாட்டேன் பட மாட்டேன் என்ன இவர் பார்த்து சந்தோஷப்படுவாரா சந்தோஷப்பட மாட்டாரு பட மாட்டாரு அதற்கு உரிமை உள்ள ஆள் தான் பாசமா இருக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன் இப்ப நீர் நல்லா சாப்பிடுன்னு நான் சந்தோஷப்படுறேன் அப்ப ஒரு ஆளை பார்த்து சரி நான் அவரோட பிறக்கன்னு சொன்னேன் சந்தோஷப்படக்கூடியவர் யாருமே இல்ல அத மாதிரி நாய்க்கு இருக்க நன்றி மனுஷங்களுக்கு இன்னைக்கு இல்ல கிடையாது ஆமா மாப்பிள்ளை நிறைய சாப்பிட்டான்னு சந்தோஷப்படும் நான் சொன்னோம்னா அது நடிப்பு அது வேஷம் ஆமா அது ஒண்ணும் ஆகுமா இல்ல அதனால நாளைக்கு வரும்போது ஒரு டவுசர் போட்டு கூட்டுவா ஆமா வரும்போது நாளைக்கு டவுசர் போட்டு கூட்டுவாங்க சரியா சரி கூட்டிட்டு வரோம் ஆமா நாளைக்கு அண்ணா வட்டியில சாதம் போட்டா மாறி உன்ன பிள்ளை இல்லை இளையதில சாதம் போட்டா எடுத்து உன்ன முதல்ல இல்லை கும்பாவில சாதம் போட்டா கூட உன்ன குழந்தை பிள்ளை இல்ல சாதம் அது புழுவாயிருக்குதையா முதல்ல இல்ல சாதம் அது மறந்து போல இருக்குதையோ குழந்தை இல்ல சாதம் அது குழந்தை இல்ல சாதம் பாவிக்கு குப்பையா தோணுதையோ பிள்ளையில் கத்தரிக்கா தோட்டத்தில் காய்கறிக்க பிள்ளையில் சீலரிக்கா தோட்டத்தில் சேர்ந்திருக்க பிள்ளையில் பூசணிக்கா தோட்டத்தில் பூசணிக்கா தோட்டத்தில் ஒரு பூ பறிக்க பிள்ளையில் வாசலில ஒரு மரம் பண்டிக்கா காய்க்குமா பண்டிக்கா காயா களியொருக்கும் தாழ்வா உச்சத்தில ஒரு மரம் முத்து முத்தா காய்க்குமா முத்து முத்தா காயாமல் முத்து முத்தா பண்ணா குலத்தில இருந்தாழ்வா
முத்து முத்தாய் காய்க்கும் மரம் அண்ணா முத்து முத்தா காயாமல் நான் முதியோருக்கும் தாழ்வாகி போனேன் நான் காய்க்கும் காலத்திலே காய் மாறி போனேன் மன்னா பூக்கும் காலத்தில் நான் பாதகத்தில் பூ மாறி போனேன் அல்லவா பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதைக்க வேண்டும் பட்டம் தவறினா யாருக்கு மண்ணா நஷ்டம் இந்த வயசு போகியாச்சு 50 வயசாச்சு இதுக்கு மேலையா நமக்கு பிள்ளை இருக்க போகுது எனக்கு 50 வயசாகிச்சு உங்களுக்கு 55 உங்களுக்கு எனக்கு 5 வயசு வித்தியாசம் 12 வருஷம் ஆகுது இதுல ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கா பிள்ளையே இல்லையே மன்னா பிள்ளையில்லா கவலை பெருங்கவலையாகி மதலையில்லா கவலையே மனக்கவலையாகி நாகராஜனை அழைத்து நாகக்கண்ணி அழுது புலம்பினார் அப்பந்தான் நாகராஜன் சொன்னார் அடியே நாகக்கண்ணி பிள்ளை இல்லன்னு நீ ஏண்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு பால அழகான பிள்ளை இருக்கும் இறைவனார் அருள் இருந்தா நமக்கு எத்தனை வயது போனாலும் ஏந்தும் பிள்ளை இருக்குண்டி அப்படி பிள்ளைய ஞாபகம் வந்தா நீ என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா நான் உன்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்கிறேன் முந்தா நாள் பேப்பர்ல 70 வயசு பாட்டி ரெட்ட குழந்தை பிறந்திருக்கா பேப்பர் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் பொய்யெல்லாம் சொல்லல உண்மைதான் கண்டிப்பா பேப்பர்ல போட்டுச்சு அது மாதிரி 70 வயசு இருந்தாலும் ஏந்து பிள்ளை கிடைக்கும் அம்மா சரி கவலைப்படாத நீ பேப்பரே பார்க்க மாட்டோம் நாங்க பேப்பர்லாம் பார்க்க மாட்டோம் பார்க்கணுமியா பார்க்கணுமோ வெளிநாட்டுல நடக்கு நம்ம நாட்டுல நடக்குனே சரி 70 வயசு கடை குழந்தை வரும்போது நான் 50 வயசு பொம்பளை குழந்தை பிறக்க மாட்டேன் பிறக்காத எனக்கு பொம்பளையா நீ நான் பொம்பளை தான் சரி நாளைக்கு நீ சொல்லுதா அப்படி நாளைக்கு நீ சாமி எங்கன வராகவானா நீங்க எனக்கு வாய்த்த பிராணனாக நான் உங்க தேவி நாகக்கண்ணி பெண்ணாக பிறக்கலாமோ மண்ணான பூமியிலே வாழலாமா மங்கையா பிறக்கலாமோ மதலை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்தில் வாழலாமா நான் கண்ணியா பிறக்கலாம் ஒரு கை குழந்தை இல்லாமல் ஐயா கலை உலகில் வாழலாமா நான் இருந்தாலும் இழப்பவையோ இறந்து போனா குற்றம் வாழ்ந்தாலும் இழப்பவையா மலடி மாட்டாலும் குற்றம் குற்றமில்லை மன்னா என்ன பாவம் நாமல் செய்தோம் சாமி இதுவரைக்கும் பிள்ளை என்ன பாவம் நாமல் செய்தோமோ தெரியவில்லை இதுவரைக்கும் நாமளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா நான் பெண்ணா பிறக்கலாமா பூமியிலே வாழலாமா மங்கையா பிறக்கலாமா இந்த மாநிலத்திலே வாழலாமா மன்னா நான் இருந்தா இழப்பு இருசி இறந்து போனாலும் குற்றமில்லை நான் வாழ்ந்தா இழப்பும் மலடி நான் மாண்டாலும் குற்றமில்லையே மன்னா நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று சொல்கிறார் என்று நாகக்கண்ணியாகப்பட்டவா இந்த பாலா போற வயசுல ஆமா அடி புழு பூச்சி கூட இல்லையே வயரா 2 செங்கல் எடுத்துட்டு வாங்க அதாவது இந்த வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையா ஐயா கிடையாது கபடியாக்காலும் காக்கில கருப்பட்டி வாங்கி தரேன் நல்ல தண்ணிய குடிச்சு காக்கில கருப்பட்டியை சாப்பிட்டு புழு மூச்சு தன்னாக்கில வந்துரும் நான் அந்த புழு பூச்சியை சொல்லல பிறகு புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன் சரி பூச்சின்னு சொன்னா பொம்பளை பிள்ளை புழு வந்து அப்படியே சுத்தி வரும் பாத்தீங்களா அது மாதிரி பையன் வீட்டை சுத்திக்கிட்டே வருவான் ஆம்பளை பிள்ளை பூச்சின்னு சொன்னா
சொன்னா பறந்து சென்றோம். இன்னைக்கு சரி கருப்பசாமி மகா அம்மா யாரு யாரு கருப்பசாமி மகா ராஜலட்சுமி ராஜலட்சுமி இவளை வந்து இன்னார் இணையாருக்குன்னு கட்டி கொடுக்கும்போது அதாவது தகப்பனாருடைய எழுத்து மாறி போகும் காணா போடுறத அம்மா அவருக்கு என்ன பேரு அவருக்கு என்ன அவர் சுப்பிரமணியன் சொன்னா சூனா போடுவாங்க சூனாமா போடுவாங்க ஆமா சூனா போடுவாங்க ஆமா அந்த எழுத்து வந்து சரி மாறிடும் கட்டி கொடுக்கும் போது ஆமா அதனால பறந்து சென்றோம் பொட்ட பிள்ளை நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளை ஆமா கட்டி கொடுத்துட்டு அது அடுத்தவன் பிள்ளை அதேதான் ஆகையினாலே இது நான் இதுவரைக்கும் நாமளுக்கும் ஏந்தும் பிள்ளை இல்லை என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா எப்படி கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன கவிரோடு என்ன பிறப்பதப்போ என் பெருங்கவலை தீர்வதப்போ மதலை பிறப்பதப்போ என் மனக்கவலை தீர்வதப்போ மன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா அவன் அப்பாவுடைய கை வேலையை மாத்தி கொடுப்பான். ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா அம்மாவுடைய கை வேலையை மாத்தி கொடுப்பான். அப்படின்னா அந்த ஐயா ஒரு டீ கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பையன் ஒரு வளர்ந்து வாலிபமாகி வரும்போது அப்பாவுக்கு துணையா நிப்பார். அவர் காலமாகி போயிட்டான்னு அதே கடையை டீ கடையை மேன்மேலும் உயர்த்தி கொண்டு வருவார். அவர் ஒரு பூயாவரம் பார்த்தா இவன் பூயாவரம் பார்ப்பான். அவர் சித்தாள் வேலை பார்த்தா இவன் ஒரு சித்தாள் வேலை பார்ப்பான். நல்லா படிக்க வச்சா படிக்க வச்ச பிள்ளைங்க நல்லா வரும். நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட வீட்லயா இருந்தா அந்த ஐயா ஒரு காய்கனி வியாபாரம் பார்த்தா இந்த பிள்ளையும் காய்கனி வியாபாரம் பார்க்கும். நல்ல பிள்ளைனா பார்க்கும். நல்ல யோக்கியனுக்கு பிறந்தா
யோகியனுக்கு பிறந்தா அப்பா என்ன வேலை பார்க்காரோ பாக்கும். ஆமா உன்னைய மாதிரி ஆ. அயோக்கியருக்கு அவருக்கு பிறந்த பிள்ளை என்ன செய்யும்? அவருக்கு அயோக்கியருக்கு பிள்ளை பிறந்தா என்னையும் தீபாவளிக்கு அவரு கோட்டை அடிச்சா இவன் புல் அடிப்பான். ஆமா தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு ஆ. நானும் சாயங்கால மாப்பிள்ளையும் வரிசையில் நின்னோம். சரி அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு போன் வந்துச்சு. வரும்ல ஆமா சரி யாருன்னு கேட்டா ஆ. அவன் மகன் போன் போடுதான். சரிதான் பிறகு உமா மகனா போடுவான். எப்பா எங்க நிக்க அப்படின்னு கேட்டான். சரி ஏன்னா நான் இன்னைக்கு தீபாவளி இல்ல, ஆமா தீபாவளிக்கு முத நாள் இல்ல, ஆமா நான் கடையில வரிசையில் நிக்க அப்படின்னாரு அவரு. எந்த கடையில? எந்த கடையில நிப்பாங்க? தீபாவளி அதுமா ஒயின் ஷாப்ல டாஸ்மார்க் கடையில தான் நிப்பாங்க. வரிசையில் தான் நிக்க அப்படின்னு இவர் சொல்லுதாரு. சரி அவன் மகன் சொல்லுதான், என்ன நீ நிக்க நான் பாத்துக்கிட்டு தான் நிக்கேன், சரி உனக்கு ஒரு 20 ஆளுக்கு பின்னாடி நான் நிக்கேன், அப்படியா? அதனால ஆ நீ என்ன வாங்க போறன்னு கேட்கான். ஆ நான் ஒரு ஆப்பு வாங்க போறேன்னு அவர் சொல்லுதாரு. சரி ஏப்பா நீ ஆப்பா அடிக்க ஆமா எனக்கு ஒரு ராயல் அக்காடு வாங்கிட்டு வா. அது எவ்வளவு ஆப்பா? ஆ ஆப்பா ஆ. ராயல் அக்காடுங்க காயில காடா? நல்ல கம்பெனி ஐட்டம் பிளாண்ட் வாங்கிட்டு வா. பிளாண்ட் சொல்லுடா. ஓ பிராண்டு. பிளாண்ட் ஆமா எனக்கு ஒண்ணு நீ வாங்கிட்டு வந்துரு, சரி எனக்கு வாங்கிட்டு நீ வெளியவா நானும் வெளியே வந்துடுறேன் அப்படிங்க. அதானே கேட்டேன். ராயல் அக்காடு இல்லைன்னு வைகி ஆ. ஒரு சாணக் சார் அப்படியா? ஒரு சாணக் சார் இல்லைன்னா விண்டேஜ் நோட்டஸ் விஸ்கி விஸ்கி, அப்புறம் விஸ்கி கிடைக்கலன்னா விஸ்கி இல்லைன்னா ஒரு லெமன் பெக்காடு வாங்கிட்டு வா. எல்லா பிராண்டும் தெரிஞ்சு வச்சிருக்கா ஐயா. உங்க கூட சேர்ந்த அன்னைக்கு தெரியத்தான் செல்லுல பாத்துருப்பா. நெட்டில பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். நெட்டில தான் பாத்துருக்கு. நெட்டிலையும் பார்க்கல தேங்காவிலையும் பார்க்கல. சரி உங்க கூட சேர சேர குடியார போய் கூட சேர்ந்தா அப்படித்தானே வரும் உனக்கு தெரியும். அப்படி சொல்லு. அதாவது ஒரு பிளான்ட்டும் ஒரு வாடை வரும். அந்த வாடையை கண்டுபிடிச்சு சொல்லிடுது. கரெக்ட். அப்படித்தானே? ஆமா பிளான்ட்ல வாடை வித்தியாசமா தானே வரும். குவாட்டர் ஆப்பு புல்லு விண்டேஜ் விஸ்கி கோல்கொண்டா சாணக் தான் நெப்போலியன் மாநிலர் ரம்மு சின்னு. இது எனக்கே தெரியாத. நீ அப்ப கடைக்கு போவாத. அதனால நல்ல பிள்ளை பிறந்தா நல்ல வேலை பாதுக்கும். நல்ல பிள்ளையா இருந்தா நல்ல அவர் சொன்ன வேலையை பாப்பான். பாப்பா ஒரு மாதிரி உனக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா குவாட்டர் அடிச்சு ஆப்படிப்பான், ஆப்படிச்சா புல் அடிப்பான். அடிப்பாங்கல. அத மாதிரி பொட்ட பிள்ளையா இருந்தா அம்மா சோறு வாங்கினா அந்த பிள்ளை ஒரு கறி வச்சிரும். சரி அந்த அம்மா கூட்டு வச்சா அந்த பிள்ளை ஒரு குழம்பு வச்சிரும். வைக்கும். அவ துணியை சோப் போட்டாலும் அந்த பிள்ளை அலசி காய போட்டுரும். போட்டுருவோம். அந்த அம்மா பாத்திரம் தேய்ச்சா பின்னாலே போய் சாம்பல் அள்ளி அப்பிக்கு நிக்கும். ஆமையா அப்போ அத மாதிரி தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. சரிதானே? தான் வச்ச திருமகன் இருந்தா தனக்குரிய வேலை தனக்கு மாத்தி கொடுக்கும். கொடுக்கும். ஆனால் இதனால் இதுவரைக்கும் ஏந்தும் குழந்தை நாமளுக்கு இல்லை அல்லவா? ஆமா வாழும் வாழும் வரைக்கும் நாமளுக்கு பிள்ளை இல்லாமல் போனோம். ஆமையா வாழ்ந்திருந்து இருபேரும் வைகுண்டம் சேருங்காலம் வந்தா வழி அனுப்ப பிள்ளை இல்ல. இல்லையே. சேர்ந்திருந்து இருபேரும் சிவலோகம் சேருங்காலம் வந்தா நமக்கு சேர்ந்தனுப்ப பிள்ளை இல்லையே மன்னா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ டக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கிடணும். சரிதான். அப்படி குழந்தை பெத்து எடுக்கலன்னா ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான். எதுக்கு? அது மட்டும் இல்ல, வேற என்ன? கேட்கவங்கள பார்க்கவெல்லாம் பல மாதிரி பேசுவாங்க. சரிதான் ஐயா. அதனால கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆ டக்குன்னு ஒரு குழந்தைய பெத்து எடுத்துக்கணும். சரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷமா குழந்தை இல்ல. சரிதான். சந்தோஷம் எனக்கு சந்தோஷம்னே. என் வீட்டுக்காரி பாத்துக்கிட்டே இருந்தா. சரி 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, பார்த்தா 3 வருஷம் பார்த்தா, 4 வருஷம் பார்த்தா, சரி 7 8 வருஷம் 10 வருஷம் பார்த்தா. என்னாச்சு? அவன் முடிவு பண்ணிட்டா, எப்படி? இனிமே இவன் சரிப்பட்டு வர மாட்டான், சரிதானே? இதுக்கு இவன் ஆக மாட்டான் சரிதான். அப்படின்னு முடிவு பண்ணி என்னஞ்சா? என் தம்பியை கூட்டு ஓடி போயிட்டா. ஏன் உனக்கு வெக்கமா இல்லையா? சீ, என்ன வெக்கப்படுது என்ன 10 இருக்கு? வருஷமா பிள்ளை இல்லையா? தம்பியை கூட்டிக்கிட்டு போனாலாம். ஆமா ஏன் ஒரு முளை கயிறு இறைக்கல? நீர் சாவுங்க இது. மான பிறந்தா நீ நாண்டுக்கு நெல்லு. ரோசம் போட்டா நீர் சாவும். எனக்கு மானம் இல்லைன்னு என் தம்பி கூட்டு ஓடினால சரி மறு வருஷம் ஆ 8 பிள்ளை பெத்து எடுத்தா. சரி ஆ ஆஸ்பத்திரியில சரி நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு ஆமா. டவுசர் சட்டை எடுத்து கொடுத்து வந்தேன். ஏன் உமக்கு ஒரு விஷப்பாட்டு கிடைக்கல? பயிரும் பட்டு எதுக்கு நான் ஏன் சாவணும்? நீ எல்லாம் இருக்கலாமா உலகத்துல நம்ம சாதனை தெண்டத்துக்கு? பண்ண முடியாது, நம்ம தம்பி பண்ணிட்டாமல்ல. சரிதானே? அதாவது ஆ மலடுனா மலடு கிடையாது, இல்ல பெண் பூத்துட்டா மலடு கிடையாது. மலடுங்கிறது சொல்லுவது தவறான வார்த்தை. ஆமையா பிள்ளை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லக்கூடாது. கூடாது. மலடுன்னு ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? ஒரு பெண்ணாகப்பட்டவா பூத்து நிறைந்து வயதுக்கு வராம இருக்கிற பெண்ணை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. நம்ம இன்னைக்கெல்லாம் அது தெரியாம விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் விப்பரம் தெரியாம ஒரு பிள்ளை இல்லாதவங்க நம்ம குறை போட்டு பேசுகிறோம்னு சொன்னா ஆ கல்யாணம் முடிஞ்ச உடனே கேட்பாங்க, எப்படி? 1 வருஷமோ 2 வருஷமோ? என்ன? 1 வருஷம் எதுக்கு? ஆ 4-5 மாசம் ஆகியாச்சுன்னு போச்சோம். ஆ இது விசேஷம் உண்டா? இன்னமும் உண்டா? என்ன பாயாசமா கொடுக்காங்க உண்டாங்க? அதுக்கு உண்டு. கடவுள் கொடுப்பது. ஆமா இறைவன் யாருக்கு எப்பொழுது எதை கொடுக்கணும்னு நினைக்கார கரெக்டா கொடுப்பாரு. சரிதானே? அவ வேணுக்குனே போய் கேப்பா, எனக்கு நான்
அந்த புள்ள மனசு கேக்குமா? பாக்குறவங்க எல்லாம் நம்மள பல விதமா கேட்காங்களே, கடவுளை என்ன சோதிக்கலாமா அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குமரி குமரி அழுவா. அம்மா பிறகு அப்படி பேசக்கூடாது, அப்படி கேட்க கூடாது. கடவுள் எப்பொழுது யாருக்கு எதை கொடுக்கணுமோ தகுந்த நேரத்தில் அதபடி கொடுப்பார். பிள்ளை இல்லாதவங்களும் குறை போட்டு பேசக்கூடாது. புளியாம இருக்கியா? செக்கப்பு தான் கூட்டு போனோம். 4 மாசம் ஆயிட்டுனா பொங்கி போட வேண்டியதான். அந்த குளியாம இல்ல, அவரு தண்ணியில கண்டம் இருக்கு, குளிக்கல. சாதகாரருக்கு போய் சாதம் பார்க்க போனேன். சரி, ஏடா உனக்கு தண்ணியில கண்டம் இருக்கு அப்படின்னாரு. கண்டம் இருக்குன்னு சொன்ன உடனே சரி 3 மாசம் ஆச்சு குளிச்சு. அவர் எந்த தண்ணியில கண்டம்? துண்ட நினைப்பேன், மேல தொடப்பேன். சரி, அவர் தண்ணியில கண்டம்ன உடனே குளிக்காம இருக்காத, அவர் இந்த தண்ணியில கண்டம்னாரு. ஓ அப்படியா? இது தெரியாம நானும் குளிக்காம இருக்கும்போது நாளை போய் குளிச்சிடுறேன். சரி, அப்படியாகவே இருக்கும் போது நாளை ஒரு காலம் நாமல் மாண்டு மடிந்து மரணமாகி போனாலும் நாமளை அடக்கம் செய்ய பிள்ளை இல்லையே. அப்படியே நாமல் மாண்டு மடிந்தாலும் நாமளுக்கு எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா? மண்ணாத்தா ஒரு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும். தான் வச்ச திருமகன் இல்லையானா மாண்டு மடிந்த பிறகு சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு ஏடா நீங்க தான் வந்து கை வைக்கணும் வாங்க, உங்களை தாண்ட உங்க சித்தப்பா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தாரு அப்படின்னா காசு பணம் இருந்தா 4வது சொக்காரனும் நான் தாம்ல கொல்லி வைப்போம்னு வந்து நிப்பா. காசு பணம் இல்லாம சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டாலும் போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். பிறகு நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன், சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கயா சவத்தை அப்படின்றான். பணம் பந்தியில குணம் குப்பையில இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பு பண்ணா இன்னைக்கு குணத்துக்கு யாருக்கும் மதிப்பு இல்ல. ஆகையினா இனியும் நாம இப்படியே இருந்தோமையானா செத்தாலும் நமக்கு மோட்சம் இல்ல. மாண்டு மடிந்து மரணமாகி போவதற்கு முன்னால ஒரு மதலைய பற்றி எடுக்கணும். அப்படியே நாமளுக்கு குழந்தை ஒன்று வேண்டுமானா நம்ம பகவான மனதில் பாரத்தவோ இருக்க வேண்டும். அண்ணா சிவனாரி மனதில் நம்ம சிவத்தவங்க இருக்க வேண்டும். குழந்தை ஒன்று வேணுமானா மன்ன வேண்டுமா
பட்டணத்திலே